சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நமः பார்வதி பதயே. பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ர ஏகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமः. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனிம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் இந்த 2023 ஆண்டுக்கான ஸ்ரீ தாயுமானவர் முற்றோதல் சிறப்பு அந்தர்யோகத்தினுடைய 2வது சொற்பொழிவாக இப்போது நாம் அருள்தாகம் அருள்வேண்டி இரத்தல் என்ற பெருந்தலைப்பின் கீழ் உயர்நிலை பெற ஊக்கம் என்பது குறித்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். காலையிலே உள்ள கொதிப்பு நீங்க வேண்டும் என்று பிரார்த்தித்த பாடல், எங்கு தேடியும் உன்னை காணேன் அருளுக என்று பிரார்த்திக்கும் பாடல், நன்றி மறவாது உன்னை வணங்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிக்கும் பாடல், எல்லா உயிர்களிலும் உன்னை காண அருளுக என்ற பாடல். இவைகளை விளக்கமாக பார்த்தோம். 368, 200, 64, 65. இப்பொழுது 72வது பாடலை பார்ப்போம். பக்கம் 47. மைவண்ணம் தீர்ந்த மௌனி சொன்னது எவ்வண்ணம் அவ்வண்ணம் நிஷ்டையருளாய் பராபரமே. இப்போ முதல்ல சொன்ன பாடலெல்லாம் நான் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் யாத்திரை போனேன், உன்னை பார்க்க முடியல, நீ எந்த திசையில் இருக்க, இந்த கோயிலில் இருக்கேன்னு உடனே அந்த திசையை நோக்கி கும்பிட்டேன், அப்பவும் உன்னை பார்க்க முடியல, நல்லார்கள் மகான்கள் ஞானிகளை சுற்றி வந்து வலம் வந்து வணங்கினேன், அப்பொழுதும் உன்னை காணவில்லை, கடவுளே நீ எனக்கு எப்படியாவது உன்னுடைய காட்சியை கொடு என்றெல்லாம் அவர் பிரார்த்தித்ததை பார்த்தோம். இப்போ படிப்படியாக அந்த ஜீவன் அந்த நிலையை கூட தாண்டி ஞான நிலைக்கு தயார்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. ஞான அனுபூதி. அந்த ஞான அனுபூதி எப்படி கிடைக்கிறதுன்னா குரு அருளால் தான். அதனால எனக்கு ஞான நிஷ்டை நீ தரணும். அது எப்படி இருக்கணும்? என்னுடைய குருநாதர் எப்படி ஞான நிஷ்டையில் இருந்து காண்பித்தாரோ அந்தபடி நானும் நிஷ்டையில் இருக்க வேண்டும். அப்போ ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் நிஷ்டை கூட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். நிஷ்டை கூடுதல்னா என்ன?
கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அதுக்கப்புறம் நிஷ்டை கூடுதல். நிஷ்டை கூடுதல்னு சொன்ன குரு உபதேசத்திலிருந்து கேட்ட வார்த்தைகளை அப்படியே வெறும் கேள்வி ஞானமாக வைத்திருக்காமல் தான் தியானம் செய்து ஆழ்ந்து உள்ளே போய் சமாதி நிலையில் அந்த உண்மையை அனுபூதியில் அறிவது, அதுதான் நிஷ்டை கூடுதல். அப்படிப்பட்ட அந்த கான்சன்ட்ரேஷன், ஒருமுகப்பாடுன்னு சொல்கிறோம்ல, அது ரொம்ப ஆழமாக போய் உள்ளே போய் அப்படி குரு கற்றுக் கொடுத்தபடி அவர் உள்ளே செல்லுகிறார். அதுதான் நிஷ்டை. நிஷ்டா அப்படின்னாலே தொடர்ந்து நெடிது இருப்பதுன்னு அர்த்தம். ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம உட்காந்தோம், 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணினோம் அப்படின்னா கையை காலை அசைக்காமல் உட்காந்த உடனே நமக்கு என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி இருக்குது. அப்படித்தான் இருக்கு நம்ம உடம்பும் மனசும். ஆனால் இவர் எப்படி சொல்றார்? நிஷ்டை கூடணும். நிஷ்டைனா என்ன? புற உலக சிந்தனை இன்றி மனதை புற உலக பொருட்களிலிருந்து பிரித்தெடுத்து இந்திரியங்கள் வழி வெளிச்செல்ல விடாமல் தடுத்தெடுத்து உள்ளே திருப்பி, அப்பவும் மனசுல மேற்பரப்புல முதர்ந்து கொண்டிருக்காமல் ஆழ்ந்து உள்ள போய் எண்ணங்களும் ஓஞ்சு சொரூபத்தில் சொக்கி கலந்து நிற்கணும். அதான் நிஷ்டை. அப்படித்தான் மௌன குரு சொல்லி கொடுத்தாராம். அதையும் கூட வார்த்தையால் வெறுமன விளக்கவில்லை, அந்த நிஷ்டையில் இருந்து அவர் அருளினார். அது எப்படி தெரியும் நமக்கு? மைவண்ணம் தீர்ந்த மௌனி. அந்த குரு எப்படி இருந்தார்? மௌனி. மௌனின்ன உடனே ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பார்னு அர்த்தம் இல்லை. தேவையில்லாத பேச்சு ஒரு வார்த்தை கூட அவர் தேர்ந்து வராராம். தேவையான போது பேசுவார், மற்றபடி மௌனமாக இருப்பார். ஆனால் அவருடைய அந்த மௌனம் எவ்வளவு ஆழமாக இருக்கும், அந்த வார்த்தைகள் வெளி வந்தால் எப்படி ஒரு ஆழத்திலிருந்து சக்தியை பெற்றுக்கொண்டு வரும் அப்படிங்கிறதுலேருந்தே அவர் மௌனியாக இருக்கிறார். வார்த்தைகளை உதிர்த்த போதும் கூட உள்ளத்தின் மௌனம் கலையாமல் இருக்கிறாருங்கிறது தெரியும். சுவாமி சித்பானந்த மகாராஜ் அப்படித்தான். அவர் காரியங்கள் எத்தனையோ செய்தார், வருகிறவர்களிடம் தேவைக்கேற்ப பேசினார். ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வருத்தத்தோட கஷ்டத்தோட ஏதோ ஒரு பிரச்சனையோட போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாமிகிட்ட போன உடனே எல்லாரும் அப்படியே கொட்டுவாங்களாம் மனசை. ஒரு 3/4 மணி நேரம் பேசுவாராம் ஒருத்தர். அவ்வளவும் பொறுமையாக கேட்டுப்பாங்களாம் சுவாமிஜி. ஒரு 3 வரியில் பதில் சொல்லிடுவாராம். அவ்வளவுதான். அந்த 3 வரி பதில் இவன் 3/4 மணி நேரம் கொட்டினவனுக்கு 3 நிமிஷத்தில் பதில் சொல்லி முடிச்சிடுவார். ஆனால் அது திருப்தியாகவும் இருக்கும். அதான் விஷயம். அவர் சொல்லி நம்மளை கழட்டி விட்டுட்டார் அப்படின்னு தோணாது, திருப்தியை கொடுத்து விடுவார். எப்படி கொடுத்தார்? அது வார்த்தைகளால் கொடுக்கல, இருந்தபடி இருந்து காட்டின்னு சொல்லி சொரூபத்தில் இருக்கிறார். அந்த வார்த்தையும் கூட நமக்காக சொன்னது தான். வார்த்தை இல்லாமல் உணர்த்துவதை புரிந்து கொள்ளுகிற பக்குவம் இருந்தால் நமக்கு அப்படியும் பண்ணுவார். அப்படி ரொம்ப கொஞ்சமாக அளந்தெடுத்தாப்பில் பேசுவாங்களாம் சாமி. அதனால மௌனின்னா பேசவே பேசாதவர் இல்லை, தேவைப்பட்டால் மிகச் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக சில வார்த்தைகளை உதிர்ப்பார். அப்படிப்பட்ட குரு, தாய்மானவரின் குரு அப்படித்தான் இருந்தாராம். அதனால் அவருக்கு பேரே மௌனி, மௌன குரு வணக்கம் அப்படின்னு 10 பாட்டு படித்தோம்ல. அப்படி அவர் மௌனியாக இருக்கிறார். அவருடைய சிறப்பு என்ன? மைவண்ணம் தீர்ந்த மௌனி. மைவண்ணம்னா என்ன? மைவண்ணம் எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். மை, கண்ணுக்கிட்டு இருக்கிற மை அப்படின்னா கருப்பாக இருக்கும். அந்த கரு நிறம் என்பது எதை காட்டுகிறது? அறியாமையை காட்டுகிறது. இருள், அறியாமை, மை இதெல்லாம் ஒன்று. மை, இருள், அறியாமை எல்லாமே அறிவு இல்லாத தன்மையை தான் குறிக்கிறது. இப்போ மைவண்ணம் தீர்ந்த மௌனி, கரிய அஜ்ஞான இருள் அவர் உள்ளத்தை விட்டு நீங்கி விட்டதான். யாருக்கு? மௌன குருவுக்கு. அஜ்ஞானம் நீங்க பெற்ற அறிவு சுடராய் ஒளி வீசி நின்ற மௌன குருவானவர் சொன்னது எவ்வண்ணம்? சொன்னதுன்னா வாய் வார்த்தையாய் அல்ல, செய்து காட்டி எப்படி சொரூப நிஷ்டையில் இருந்தாரோ அதுபோல நான் இருக்க வேண்டும். எவ்வண்ணம் அவ்வண்ணம் நிஷ்டை அருளாய். நிஷ்டை என்பது என்ன?
புற உலக நினைவு ஏதும் இல்லாமல் உள்ளம் தன்னில் தானாய் சொரூபத்தில் தோய்ந்து நிற்பது, அதான் சொரூப நிஷ்டை. அதனால் அவை தியானம்னு சொன்னாலே ஒரு கணத்துக்குள்ளே அவர்கள் மனம் வெளியிலேருந்து பிரிந்து உள்ளே போய் நேர இலக்கு அடைஞ்சு அங்கேயே நின்றுடும். வழியிலலாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு தடுமாறி ஒரு இன்ச்சாக போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு இருக்கு. அவர் அப்படியே நேராக உள்ளே போய் உக்காந்துட்டார். அதான் நிஷ்டை. அது மாதிரி நான் நிஷ்டை கூடணும். இது சாமி சொல்கிறாங்க, ஆன்மீகத்தில் சாஸ்திரங்களை படித்து அது படி அதில் சொல்லி இருக்கிறபடி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு பெருமுயற்சி எடுத்து அமைத்து கொண்டு சில பேர் ஆன்மீகத்தில் முன்னேறுகிறார்கள். ஆனால் அப்படி சாஸ்திரத்தை படித்து அதை சரியாக புரிஞ்சு போராடி அதுபடி அப்படியே செய்கிறேன்னு கஷ்டப்படுறதை விடவும் குரு ஒருவர், அதாவது அனுபூதி அடைந்த குரு, நானாக கிளம்பி நான் குரு நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறதில்ல. அவர் பூரண நிலையை அடைந்திருக்கிறார். அந்த பரிபூரண ஆனந்தத்தை உணர்ந்த அனுபூதிமானாகிய சத்குரு ஒருவரை அடைந்து அவர் சொன்னபடி நீ இரு. அது எப்படி? எரிகிற ஒரு தீபத்திலிருந்து இன்னொரு தீபத்தை ஏற்றி வைப்பது போல. அப்போ அவர்கிட்ட நீ சந்தேகத்தை தெரிவிக்கலாம், அவர் கூட வாய் வார்த்தையாக பதில் சொல்லலாம். அதை விடவும் அப்படி அவர் பதில் சொல்லி கொண்டிருக்கும் போதேயும் அவருடைய அனுபூதி நிலை உன்னை அறியாமல் உன் மனதை மாற்றி அமைத்து கொண்டிருக்கும். அதான் விஷயம். ஞானிகள் மகான்கள் கிட்ட நேரடியாக பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தவர்களை அப்படி பழக வாய்ப்பு கிடைக்காதவர்கள் ஏன் ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் கூட இருந்த நேரத்திலெல்லாம் உங்களுடைய மனசும் அப்படியே மாறி அமைந்துவிடும். அத்தகைய வல்லமை அவர்களுக்கு உண்டு. அதனால குரு ஒருவரிடமிருந்து கற்றுக்கொண்டு அவர் புகட்டியபடி நிஷ்டையில் சாதனத்தில் ஈடுபடுவது ரொம்ப சிறப்பு. அதைத்தான் இங்கே சொல்கிறார். மைவண்ணம் தீர்ந்த மௌனி சொன்னது எவ்வண்ணம் அவ்வண்ணம் நிஷ்டை அருளாய். இதில் நிஷ்டைங்கிற வார்த்தை முக்கியம். வெறுமன தியானத்துக்கு உட்கார்றதில்ல, ஆழ்ந்து சமாதியில் தோய்ந்திருத்தல். அங்கே ஆத்மா ஒன்றே எஞ்சி இருக்கிறது, இந்த ஜீவனுக்கு அங்கே வேலை இல்லை என்கிற அளவுக்கு ஆழ்ந்த சமாதி கூட வேண்டும் அப்படின்னு கேட்குறார். இப்படி பிரார்த்தனை பண்ணினதுக்கப்புறம் ஞான அனுபவம் தருக அப்படின்னு சொல்லி ஒரு 4 மீதமுள்ள 4 பாடல்கள். இப்போ நாம் 5 பாடல்களுக்கு விளக்கம் பார்த்திருக்கிறோம். மீதியுள்ள 4 பாடல்களும் மொத்தமாக ஒரே தலைப்பு, ஞான அனுபவம் தருக. 67, 290, 345, 352 ஆகிய கன்னிகள். முதல்ல 67வது கன்னிக்கு பார்ப்போம். இந்த குரு, மௌன குரு என்ன சொன்னார், எத்தகைய நிஷ்டையில் இருந்தார் என்பதை விளக்குவது போல இந்த 4 பாடல்களும் இருக்கின்றன. இதெல்லாம் ஆழ்ந்த ஞான நிலையை புகட்டுகின்றன. ஏதோ நான் கடவுளை வணங்கினேன், ஒரு அமைதி வந்தது, ஏதோ ஒரு ஒளி அடிச்சுது, ஒரு காட்சி கிடைச்சது என்பதல்ல. ஆழ்ந்த ஞான நிஷ்டை. அது எப்படி, என்ன சொல்றார் பார்ப்போம். 67, இரவு பகல் அற்ற இடத்து ஏகாந்த யோகம் வரவும் திருக்கருணை வையாய் பராபரமே. என்ன வேணுமா? திருக்கருணை வையாய். இறைவா, உன்னுடைய தெய்வீக அருளை, கருணையை, என்பால் இரக்கத்தை காட்டுவாய், எனக்கு கொடுப்பாய். எதற்கு? வரவும். எது வரவும்? யோகம் வரவும். யோகம்னா என்ன? சேர்ந்திருத்தல். இறைவா, உன்னோடு நான் சேர்ந்திருக்கணும். உன்னை விட்டு பிரிந்து உன்னை மறந்து நான் இந்த உலகில் மூழ்கிவிடல் ஆகாது. யோகம் வரவும். எப்படிப்பட்ட யோகம்? ஏகாந்த யோகம். யோகம்னாலே 2 இணைவதுன்னு அர்த்தம். இங்கே ஏகாந்தம் டாரே, ஏகாந்தம்னா தனியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ தனிமை யோகம். அதென்ன தனிமை யோகம் அப்படின்னா, தண்ணில் தானே. அதாவது இந்த நதியை நினச்சி பாருங்க, எங்கேயோ மலை உச்சியில் அது கிளம்புகிறது. அப்படியே ஓடி ஓடி தரையில் பல இடங்களில் அலைஞ்சு திரிந்து இன்னும் பல ஓடைகளை சேர்த்து கொண்டு
நேர கூட சொல்ல முடியாது, சுற்றி வளைச்சு ஒரு வழியா ஓடி அது கடலுக்கு வந்து கலந்து விட்டது. விட்டப்புறம் அது எங்கே கலந்து விட்ட பிறகு நதி தன்னைத்தானே தேடுகிறது. எங்கே? கடலே காணுமே, நான் தானே இருக்கேன்னு நினச்சிதான் அது. நீ கடலாயிட்ட, கடல் தான் இருக்கு, நீ தான் இல்லை, இப்போ கடல் தான் இருக்கு. அப்படி கடலோடு கடலாக அது நிற்கிறது. இனி நதி என்ற பெயருக்கே இடமில்லை, தேவையில்லை, நதியோடு ஒன்றாகிவிட்டது. இங்கே நடந்தது என்ன? ஏகாந்த யோகம். நதின்னு ஒன்று தனியாக இருந்தது, கடல்னு ஒன்று தனியாக இருந்தது. நதி ஓடி வந்து கலந்தது. இப்போ நதி இல்லை, கடல் ஒன்று தான் இருக்கிறது. ஆனாலும் நதி இல்லைன்னு சொல்ல முடியாது, எங்கே இருக்குது? கடலுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது நமக்கு உண்மையில் அழிவில்லை, ஏகாந்த யோகம். சரி, அந்த ஏகாந்த யோகம்ங்கிறது எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு அடையாளம் சொன்னார். இரவு பகல் அற்ற ஏகாந்த யோகம். ரமண மகர்ஷிகள் என்ன சொன்னார்? ராப்பகல் இல்லா வெறுவெளி வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சலா. நாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அப்படியா? எந்த மாதிரி வீட்டில்? இரவு பகல் என்று தெரியாத நிலையில நாம் இருக்கணும். இரவு பகல் தெரியாத நிலை என்பது என்ன? சாமி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. புற உலகில் ஒரு உதாரணம் என்ன? ஒருத்தர் இமயமலைக்கு போயிட்டார் தபஸ் பண்ண. போயிட்டு அங்கே என்ன பண்ணினார்? ஒரு குகையை பார்த்து பிடிச்சிட்டார். நல்ல குகை, அமைதியாக இருக்கு, அப்படி நல்ல இருட்டாக இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் இருக்கு. அந்த குகைக்குள்ளே போய் உட்காந்துட்டா ஒரு சத்தம் கேட்கல, சத்தடியே இல்லை. உலகம்னு ஒன்று இருக்கா அப்படின்னே தெரியல. அங்கே இருந்துட்டு சரி வெளிச்சம் இருக்கான்னா இல்லை, இருட்டு இருக்கான்னா அப்படியே அது இருட்டு வெளிச்சம்லாம் சொல்லவே முடியல. ஒரு இடத்துல அப்படி அமைதியாக இருக்கேன், சத்தமும் இல்லை, ஒளியும் இல்லை, இருளும் இல்லை, இரவில்லை, பகல் இல்லை, நேரம் போனது தெரியல, என்ன ஏது ஒன்றும் புரியல, அப்படி இருக்கான். உலகை மறந்து அந்த குகையில் இருப்பவர்க்கு எப்படி இரவு வருவதும் பகல் போனதும் தெரியாதிருக்கின்றதோ அப்படி காலத்தை மறந்து, இடத்தை மறந்து, சூழலை மறந்து, ஷரீரத்தை மறந்து, மனதை கடந்து சொரூபத்தில் இருக்கணும். இரவு பகல் அற்ற அப்படின்னு சொன்ன எப்படி உலகை விட்டு விலகி சென்று குகைக்குள் புகுந்து கொண்டு தியானத்தில் மூழ்கி விடுகிற ஒருவன் இரவு பகலை கடந்திருக்கிறானோ அப்படி இப்படியெல்லாம் போகலை, குகைக்கே போகலை. ரமண மகர்ஷிகள்கிட்ட சாட்விக் நினைக்கிறேன், ஒரு வெள்ளக்காரர் தியானம் பண்ணும்போது இந்த சத்தங்கள்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னாராம். சரி கொஞ்சம் பஞ்சு 2 காதுலையும் அடைச்சிக்கோ, பேசாம சத்தம் கேட்காம இருக்கட்டும்னாராம். இல்லை, அதாவது அவருடைய அந்த சீடருடைய பிரச்சனை என்னன்னா சத்தம் அவர் வெளியில் இழுக்குது, மனசு உள்ளே போக முயலுகிறது. அதில் கொஞ்சம் வெற்றி கிடைக்கும் போது ஏதோ சத்தம் வெளியில் எழுப்பி விட்டுருது, கிளப்பி விட்டுருது. அப்படி இருக்க வேண்டாம், சத்தம் கேட்காம. அப்போ என்ன அர்த்தம்? உலகிலேருந்து அவர் விலகி போகிறார், அதே இடத்துல தான் இருக்கிறார். ஆனால் அந்த ஓசையை நுழைய விடாத காரணத்தினால் உலகையே வெளியில் வச்சுட்டார். இப்போ குகைக்குள்ளே போன ஒருத்தர் உலகை வெளியில் வச்சுட்டார், தள்ளி வச்சிடுறது. அதான் உலக ரீதியில் தள்ளி வைக்கிறதுனா வேற. இங்கே தள்ளி வச்சாச்சுன்னா என்ன, உலகத்தையே தள்ளி வச்சாச்சு. நானா இருக்கேன். ஏகாந்த யோகம் எப்படி இருக்கு பாருங்க, இரவு பகல் அற்ற இடத்து. அப்போ ஏன், அதாவது பெரியவங்கள என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலம் என்பது மனதின் கற்பனை. நீ மனசனுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்கும்போது தான் காலமே உனக்கு வரும் நினைவுக்கு. நீ மனசை கடந்து போயிட்டா, சொரூபத்தில் இருந்தா காலம்ங்கிறதே இல்லை. அப்போ இரவு பகல் அற்ற ஏகாந்தம் ஆகிவிடும். காலம் என்கிற கற்பனையை கடந்து நீ சென்று விடுவாய். அது மாதிரியே இடம், ஒரு இடத்துக்குள் நான் அடைபட்டவன் என்கிற உணர்விலிருந்து நீ விடுபட்டு விடுவாய். சூழல்கள் என்னை மாற்றி அமைக்கின்றன, நிர்பந்தப்படுத்துகின்றன என்கின்ற கட்டுப்பாட்டு உணர்விலிருந்து நீ விடுபட்டு விடுவாய். எப்போ? ஆத்மஸ்வரூபத்தில் தோய்ந்திருக்கும் போது. இரவு பகல் அற்ற இடத்து ஏகாந்த யோகம் வரவும் திருக்கருணை வையாய் பராபரமே. இரவு பகலை உணராத காலம் கடந்த பெருநிலையில் ஜீவபோதமாகிய தன்னுணர்வு இல்லாமல் அப்படிங்கிறார். ஏகாந்த யோகம் அப்படின்னா
ஜீவன் அப்படின்னு ஒன்று இருக்கு, பரமன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பரமன்கிறது எல்லாவற்றையும் கடந்த பெரிய பொருள். ஜீவன்கிறவன் சிறியவன். இந்த சிறியவன் எப்படி அந்த பெரியவனை அணுகுவது அப்படின்னு பயந்துக்கிட்டே தள்ளி வாசல்ல இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. இது ஜீவன், அது பரமன் என்று ரெண்டை பத்தின எண்ணுகிற எண்ணமும் போய் பரமனை எஞ்சி இருக்கிறது. அதான் அந்த நதி கடல்ல தன்னை கொட்டின கதை. அப்ப ஜீவன் என்கின்ற தனித்துவம் போய் பரமன் மட்டுமே எஞ்சியிருக்கிறது. ஆயினும் ஜீவனுக்கு அழிவில்லை, பரமனில் அது புது வாழ்வு பெறுகிறது. அதனால தன்னுணர்வு இல்லாமல் பரபோதமாகிய உன்னையே உணர்ந்திருக்கும் நிலையை எனக்கு தந்தருள்வாயாக. இதுதான் மைவண்ணம் தீர்ந்த மௌனி சொன்ன நிஷ்டை. அது எப்படிப்பட்டது ஒரு பாட்டில் சொல்லிட்டார். அடுத்தது 290வது பாட்டு. 1, 2 என்று உண்ணா உணர்வு கொடுத்து உள்ளபடி என்றும் என்னை வையாய் இறையே பராபரமே. என்ன நிலையில் இருக்கணும்னா, ஒரு விளக்கம் இரவு பகலற்ற ஏகாந்த யோகம். இப்ப சொல்லக்கூடியது 1, 2 என்று உண்ணா உணர்வு. 1, 2 என்ன கணக்கு போடுறாரா? 1, 2, 3, 4 இல்லை. 1, 2க்கு அப்புறம் போகவே போகாது. அந்த 1, 2 வேண்டாங்கிறார். என்ன அப்படின்னா, ஜீவன் பரமன் இது தனி அது தனி. இது ரெண்டு ஒன்றா இரண்டா? தனித்தனியா இருக்கா ஒன்னா இருக்கா? எப்படி இருக்கு? இந்த ஆராய்ச்சிக்கே தேவையில்லை. அது எப்படி இருக்குன்னு உணர்ந்து அது ஒன்றுதான் இருக்கிறது. பரமன் என்கின்ற ஆத்மஸ்வரூபம் ஒன்றே உள்ளது என்கின்ற உணர்வு வரணுமா. 1, 2 என்று உண்ணா உணர்வு. உண்ணுதல்னா நினைத்து பார்த்தல். நினைத்து பார்த்தல்ங்கிறது மனதின் செயல். அது உலகை பற்றி நினைத்து பார்க்கின்றது. கடவுள்னா அந்த அனுபூதியில் நினைத்து பார்த்தல் இல்லை. நம்ம பண்ணுகிற பக்தி நினைப்புல தான் இருக்கு. ஆனா இவர் சொல்லக்கூடிய இந்த பெரிய நிலையிலே நினைத்து பார்த்தல் இல்லை. உண்ணா உணர்வு பரபோதம். அந்த மேலான உணர்வு நிலையில் மனதை கொண்ட அறிதல் என்பதில்லை, மனம் கடந்த நிலையில் அதுவாய் இருத்தல். அதனால உண்ணா உணர்வு, நினைத்து பார்க்காத, அதாவது நினைப்புக்கு தேவை இல்லாத, இறைவனும் ஜீவனும் ஒன்றா வேறா என்கின்ற விவாதங்களுக்கு தேவை இல்லாமல் உண்மையை நேரே உணர்ந்துவிட்ட பெருநிலை. 1, 2 என்று உண்ணா உணர்வு. அந்த உணர்வை எனக்கு கொடுத்து, ஆனா பல பேர் என்ன பண்ணி விடுகிறார்கள், இதை அனுபூதியில அறியணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம சாமி ஒரு உதாரணம் சொல்றாங்க. இந்த நாய்களுக்குள்ள ஒரு ரேஸ், ஓட்டப்பந்தயம் வைக்கிறதான். அப்புறம் அவரவர் வளர்த்துருக்கிற செல்ல பிராணியாக வளர்த்துருக்கிற நாய்களை அதுக்குன்னு பயிற்சி கொடுத்து கூட்டி கொண்டு போய் அந்த போட்டியில் வைக்கிறாங்க. ஒரு நாய்க்கு இந்த இந்த 2 கோடுக்கு நடுவுக்குள்ளே அது ஓடணும், இதில் அடுத்தது ஓடு, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கான். திடீர்னு இந்த நாய் அதை பார்த்துச்சான், லொல்லுன்னுச்சான். அது ஒன்று லொல்லுன்னு இப்படியே 2 சண்டை போட்டு அங்கேயே கடிச்சு குதறிட்டு கிடந்துச்சு. இதுக்குள்ளே இன்னொரு நாய் கிடுகிடுன்னு ஓடி போய் இலக்கை அடைந்து ஜெயிச்சுது. அப்போது ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நாய் நாம் எதுக்காக ஓடுகிறோங்கிறத மறந்து பக்கத்தில் ஓடுற நாயை பார்த்து கொலைச்ச மாதிரி மனுஷன் என்ன பண்ணுறானா, ஏதோ உலகப்பற்று நீங்கி என்ன இறைவனை நினைக்கிறதுங்கிறதே ரொம்ப கிடைத்தற்கரிய பேர். ஓரளவுக்கு அந்த உலகப்பற்று நீங்கி இறைவனை பற்றி நினைச்சு பார்க்க துவங்கி விட்டவன் ஆழ்ந்து அதில் போகாமல் சாஸ்திர விசாரங்களில் சிக்கிக்கொண்டு இப்படியா அப்படியா, ஜீவன் ஒன்றா இரண்டா பலவா, அது ஏகாந்தமா, எப்படி அது ஒன்றா இருக்கா இல்லை எப்பவும் தனியாக இருக்கா, இல்லை அத்வைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா, இப்படிப்பட்ட தர்க்கவாதங்களில் தத்துவ விவாதங்களில் சிக்கிக்கொண்டு அலைகிறானாம். எது இந்த நாய் ஓட்டப்பந்தயத்தில் ஓட்டத்தை மறந்து சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி கடவுளை அனுபூதியில் அடைய வேண்டும் என்பதை மறந்து சாதகர்கள் தங்களுக்குள் வாதம் இடுவதில் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். குருதேவர் இந்த இளம் சீடர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு இந்த ஆன்மீகத்தை புகட்டினார்.
காகத்தால் தீண்டப்படாத, காகம் கொத்தாத பழம் கடவுளுக்கு படைப்பதற்கு உகந்தது என்பது போல இவர்கள் உலக ஆசை இன்னும் உள்ளத்தில் வரலைன்னு சொல்லி இந்த காலேஜில் படிக்கிற பசங்களாக கூப்பிட்டு போகிறான். அவர்களுக்கெல்லாம் இந்த ஆன்மீகத்தை புகட்டினார். அவர்களுக்கு லீடர் தான் நரேன், சுவாமி விவேகானந்தர், மற்ற இளைஞர்கள். அப்போ அந்த அவங்கெல்லாம் அப்பப்போ பார்க்க வருவாங்க குருதேவரை. அவங்க நிறைய விளக்கம் பண்ணுவார், எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ ஒரு நாளைக்கு குருதேவர் அவர் அறையில் இருந்தார். வெளியில் வராந்தால உட்காந்து இந்த பசங்க சின்ன பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கான். யார்? குருதேவருடைய சீடர்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னமோ பெரிய இப்படியா அப்படியான ஆளுக்கு ஒரு கருத்தை எடுத்து வைத்து பெருசாக விவாதம் போயிட்டுருக்கான். குருதேவர் வந்து பார்த்தாராம். என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். இல்லை, இறை அனுபூதினா என்னன்னு பேசுகிறோம். இறை அனுபூத்தினா என்னன்னு பேசுகிறோன்னாராம் அப்படின்னு அந்த பசங்க சொல்கிறாங்க. ஒன்று இப்படி பார்த்தாராம். பார்த்துட்டு வா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனாராம் கங்கை கரைக்கே. அந்த தோட்டத்தில் தான், கங்கை கரையில் இருக்கிற தோட்டத்தில் தான் அந்த கோயில் இருக்குது. அதில் தான் ஒரு அறையில் இருக்கார். அங்கேருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் நதிக்கிட்ட அவர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே பார் அப்படின்னு காமிச்சார். எதிர்த்த கரையில் ஒரு பிணம் கிடக்கு. அந்த பிணத்தை இந்த நாயெல்லாம் சண்டை போட்டுக்கிறதான், யார் சாப்பிட்றதுன்னு. இப்படி 4 நாய் லல்லு லல்லு லவ் லவ்னு கொத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாய் சத்தம் போடாமல் பிணத்தை சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். ஒரு நாய் பிணத்தை சாப்பிடுது, மற்ற நாய்கள் ஒன்றின் மீது ஒன்று விழுந்து கொண்டு சண்டை எடுத்து புரண்டு கொண்டு இருக்கின்றன. அதை காமிச்சாராம். எல்லாரும் கப் சிப்புன்னு போயிட்டாங்களாம். கடவுளை பார்க்காதவன் தாயா ரொம்ப பேசுவான். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அதனால நீ அதுவா இதுவா ஒன்றா ரெண்டா எப்படி இருக்கு, தனியாக இருக்கா சேர்ந்துருக்காங்கிற கேள்விகள் ஆராய்ச்சிகளில் ரொம்ப இறங்காத. பெரியவங்க சொன்னதை ஒன்றை கேட்டு நம்பிக்கையோடு உள்ள ஆழ்ந்து மூழ்கு, மனதிற்குள்ளே ஆழ்ந்து மூழ்கி உண்மையை நீயே கண்டுணர் அப்படின்னு சொல்கிறார். அதனால் 1, 2 என்று உண்ணா உணர்வு கொடுத்து உள்ளபடி என்றும் வையாய் என்னை. உள்ளது உள்ளபடி அந்த சொரூபத்திலே, உள்ளது 40ங்கிறோம்ல, அந்த இருக்கக்கூடிய உண்மை நிலையில் சத்தில் என்னை வை என்று இறைவனை, அனைத்துயிர்களுக்கும் தலைவனாகிய ஆண்டவனை பிரார்த்திக்கின்றார் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். அப்புறம் 345வது பாடல். மோனம் தரும் ஞானம் ஊட்டி எனக்கு உவட்டா ஆனந்த வாழ்க்கை அருளாய் பராபரமே. இதில் ரொம்ப சிறப்பா இறை தன்மை, ஆத்மா, பிரம்மம் அப்படின்னா என்னவோ அதை அத்தனையும் சொல்லிட்டார். மோனம் தரும் ஞானம் ஊட்டி உவட்டா ஆனந்த வாழ்க்கை. மோனம், ஞானம், ஆனந்தம். பிரம்மம் அப்படிங்கிறது என்ன? சத்து, சித்து, ஆனந்தம். சத் அழியா பெருநிலை, சித் அறிவு, பேருணர்வு, பிரஞானம். ஆனந்தம் உவட்டா பேரின்ப நிலை. உவட்டுதல் என்ன? திகட்டுதல், திகட்டாத. உலக விஷயங்களில் இனிப்பு பொருட்களோ ஏதோ நமக்கு பிடிச்சதோ சாப்பிட்டா, பிடிச்சிருக்குன்னா கூட 2 சாப்பிடலாம், கூட கொஞ்சம் சாப்பிடலாம், கூட கொஞ்சம் சாப்பிடலாம். எவ்வளவு கூட சாப்பிடலாம்? ஒரு அளவுக்கு மேலே எவ்வளவு பிடிச்சாலும் சும்மா கொடுத்தாலும் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிடுவோம், சாப்பிட முடியாது. இனிமே கொடுத்தா வாந்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ அதெல்லாம் திகட்டி போய் விடுகிறது. ஆனால் இறை இன்பமாகிய பேரின்பமோ உவட்டா ஆனந்தம். திகட்டாத, போதும்னு நினைக்காம சலிப்படைய செய்யாத, நிரந்தரமான, இடையீடில்லாத பேரின்பமாக இருக்கின்றது. அதை எப்படி சொல்றார்? மோனம் தரும் ஞானம் ஊட்டி எனக்கு உவட்டா ஆனந்த வாழ்க்கை அருளாய். அதாவது பரம்பொருளுடைய தன்மையை சுட்டி காட்டுவதற்கு இங்கே 3 பதங்கள் இருக்குன்னு சொன்னேன். மோனம், ஞானம், ஆனந்தம். மோனம் அப்படின்னா என்ன? மௌனம். மௌனம்னா என்ன? பேச்சினுடைய எதிர்ப்பதம் இல்லையா? பேச்சுக்கு நேர்மாறானது மௌனம்.
இப்போ பேச்சுங்கிறது என்ன? நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புக்குள்ள இருந்து பிராணனை, காற்றினை வெளியில வாய் வழியா கொண்டு வந்து அதுல சில சலனத்தை உண்டு பண்ணினா அது ஓசை. புரியுதா? காற்றை வெளிவிடுறோம். அப்படி வாய் வழியா வர்ற அந்த காற்றுல கழுத்திலேருந்து உதடு வரைக்கும் உள்ள உறுப்புகளை அசைச்சு சில அசைவுகளை, சலனத்தை அந்த காற்றுல உண்டு பண்ணி அந்த சலனப்படுத்தப்பட்ட காற்று தான் ஓசை, இல்லையா? அப்போ மோனம் என்பது சலனமின்மை, அச்சலம். அருண அச்சலம். அச்சலம் என்ன? அசையாது இருப்பது. அசையாது இருப்பதனால் மோனமாயிருப்பது. ஏன்னா எங்கே சலனம் இருக்கிறதோ, சலித்தல் இருக்கிறதோ அங்கே ஓசை இருக்கும். பிரபஞ்சம் முழுவதும், இயற்கை முழுவதும் இயக்கம் அல்லது சலனம் அல்லது செயல் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி அதில் அசைவு, சலித்தல், செயல் இருப்பதனால் ஓசையும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் இந்த பிரபஞ்சத்தில் அமைதி இல்லை. இந்த விஷயம், பிரபஞ்சத்தில் அமைதி இருக்கவே முடியாது. ஒருத்தருமே பக்கத்தில் இல்லை, எந்த பேச்சும் இல்லை, ஃபோனும் வரலை, ஃபேன் சத்தம் கூட இல்லைன்னா ஒன்றும் வேண்டாம், உங்கள் கையெடுத்து இப்படி காதை அடைச்சிக்கோங்க, சத்தம் வந்துடும். உடம்புக்குள்ள உறுப்புகள் எல்லாம் இயங்கி கொண்டு இருப்பதனால, பெரிய ஃபேக்ட்ரி உள்ளே போயிட்டுருக்கேன் 24/7, அதனால சத்தம் வருது. அப்போ இந்த பிரபஞ்சத்தின் எல்லைக்குள்ளே ஓசை இருக்கிறது. ஏன்? அசைவு இருக்கிறது. அசைவு என்பது என்ன? கர்மம். கர்மத்துக்குள் கட்டுப்பட்டிருக்கிற ஜீவன், பிரபஞ்சத்துக்குள் கட்டுப்பட்டிருக்கிற ஜீவன் மோனத்தை அறிய முடியாது. இதை கடந்து போனாதான் மோனம். அப்போ மோனம் என்பது கர்ம அதீதம், செயல்களை கடந்த தாண்டிய பெருநிலை. இந்த மோனத்துக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க சாமி. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் நான் இதெல்லாம் நான் தான், இதெல்லாம் நான் தான் ஒன்றுனா சுட்டி காட்டுறார் பகவான். அப்போ சொல்றார், குஹ்யானாம் ரகசிய ச ஏவ அஸ்மி, நான் ரகசியங்களுள் மௌனமாக இருக்கின்றேன். குஹ்யானாம் மௌனம், மௌனம் சாரி, குஹ்யானாம் மௌனம் சைவாஸ்மி, ரகசியங்களுள் நான் மௌனமாக இருக்கின்றேன் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் ரகசியத்தை மௌனம்ங்கிறோம்? இங்கே வாய, உன்கிட்ட மட்டும் சொல்லு, நீ யார்ட்டையும் சொல்லிடாத, எனக்கு சொன்னாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டோன்னா அது ரகசியம் இல்லை. உன்னை தவிர வேற ஒருத்தருக்கு போயிட்டாலே அது ரகசியம் இல்லை. அப்ப ரகசியம்னா என்ன? அங்க வார்த்தையே இருக்கக்கூடாது, சொல்லவே கூடாது, விட்டுற அவ்வளவுதான். குஹ்யானாம் ரகசியங்களுள் மௌனம் ச ஏவ அஸ்மி, நான் மௌனமாக இருக்கின்றேன். நீ உண்மையிலே ரகசியத்தை காப்பாற்றணும்னா மௌனமா இருந்துரு. வாயை திறந்தா போச்சு. அப்போ மௌனத்துலதான் ரகசியம் இருக்கு, பிரபஞ்சத்துல ரகசியம் இல்லை. இங்க மௌனம் இல்லைன்னு பார்த்தோமே, அசைவு, சலனம், ஓசை, சத்தம் இருக்கு. அப்ப இங்க ரகசியம் இருக்க முடியாது. அதுக்கு மேல உள்ள அந்த பெரிய பொருள் தான், அந்த மௌன நிலை தான் ரகசியம்னு. உடனே யாருக்கும் சொல்லாம ஒளிச்சு வச்சிருக்கிறதுங்கிறது இல்ல, இந்த மனசால அறிந்து கொள்ளப்படாததாய் இருக்கின்றது. அதனால அந்த மௌனம் என்பது, ரகசியம் என்பது மனம், எண்ணம் என்கின்ற சலனத்தையும் கடந்ததாய் மௌன நிலையிலே தன்னில் தானாய் இருக்கின்றது, விளக்கங்களுக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கின்றது. எனவே அது மௌனம். அப்புறம் மௌனம் தரும் ஞானம். ஞானம், எனக்கு நீ என்ன சாப்பாடு கொடுக்கணும், அந்தந்த குழந்தைக்கு அதனுடைய வயசுக்கு ஏற்ப சாப்பாடு கொடுக்குறோம், ஜீரணத்துக்கு ஏற்ப. வயசாயிட்டவங்க ஓரளவுக்கு நல்லா சாப்பிடலாம், ரொம்ப வயசாயிட்டவங்களுக்கு பழையபடி சாப்பிட முடியாது, ஜீரண உறுப்புக்கள்லாம் கொஞ்சம்
தளர்ந்தாச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு. எனக்கு என்ன ஊட்டணும் என்று இந்த சாதகனாகிய தாயுமானவர் குருட்ட கேட்குறார். மோனம் தரும் ஞானம் ஊட்டி, எனக்கு ஞானத்தை ஊட்டு. அந்த ஞானம்ங்கிறது என்ன? நாம் சாதாரணமாக புத்தியை கொண்டு அறியும் போது நமக்கு அந்நியமாக ஒரு பொருள் இருக்கின்றது, அறியப்பட வேண்டிய பொருள். அதை அறிய எனக்கு இயலும். நான் மனதினால் அதனை பார்க்கிறேன், அறிகிறேன், உணர்கிறேன் அப்படின்னு என்ன, காண்பவன் காணப்படு பொருள் காட்சி, அறிபவன் அறியப்படு பொருள் அறிதல் என்ற திரிபுட்டி 3 இருக்கு என்று நினைத்து கொண்டிருக்கின்றேனே, இதெல்லாம் இந்த உலகத்துக்குள்ளதான். அதற்கடந்த நிலையிலே ஞானம் ஊட்டி, இந்த ஞானம் அடுத்து என்ன, உவட்டா ஆனந்த வாழ்க்கை, மௌனமும் ஞானமும் நிரம்பிய திகட்டாத பேரின்ப வாழ்க்கையை எனக்கு கொடுன்னு கேட்கிறார். அது எப்படி இருக்கும்? இது என்னமோ கதையெல்லாம் சொல்றீங்களே, எங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமில்லையே என்று யாரும் நினைக்க வேண்டாம். இந்த மோனம் ஞானம் ஆனந்தம் இதெல்லாம் என்னமோ சொல்றீங்க மத்தியான நேரத்தில் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நமக்கும் இதெல்லாம் சாத்தியம்தான் அப்படின்னு சுவாமிஜி சுட்டி காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, நமக்கும் கூட அந்த மோன நிலை தெரியுமா? எப்போ தெரியும்னா, தூங்குறச்சு. என்னது? தூங்கும் போதா? ஆம். எப்படிப்பட்ட தூக்கம்? கனவற்ற ஆழ்ந்த உறக்கம். கனவுக்குள்ள இல்லை, என்ன முடியல, கனவற்ற ஆழ்ந்த உறக்கம். கனவற்ற ஆழ்ந்த உறக்கம் எத்தகையதுன்னா, அது ஆனந்த நிலைதான். மனசு என்ன பண்றது? உடல் ஓய்ந்து கிடக்கிறது, மனதும் உலகிலிருந்து பிரிந்து சொரூபத்தில் ஆத்ம சந்நிதியில இருக்கு. ஆனால் அது அறியாமையில் இருக்கிறது. எத்தகைய ஒரு பெருநிலையில் ஆத்ம சந்நிதியில் இருக்கிறோம் என்பது அதற்கே தெரியவில்லை. இதுதான் சுஷுப்தி அல்லது கனவற்ற உறக்கம். அந்த கனவற்ற உறக்கத்திலும் மனது ஆனந்தமாக இருக்கின்றது. எது? ஞானிக்கு சமாதியில் கிடைக்கக்கூடிய நிஷ்டை இன்பம் நமக்கு தூக்கத்தில் தினந்தோறும் கிடைத்து. அப்போ தூங்கிட்டு பேசாமல் இருந்துடலாமேன்னா, எதுக்கு இந்த உபன்யாசம் கேட்கணும்? எதுக்கு பகல் இரவு இரவு பகலற்ற ஏகாந்த யோகமாக தூங்கிட்டே இருக்க வேண்டியதானே? நான் தூக்க முடியாது. கர்மம் செய்ய வேண்டியது இருந்தால் அந்த வேனை பிடிச்சவனையே கிளப்பி விட்டுரும், தூக்கத்துலேருந்து முழிக்க வச்சுவிடும். ஏன் முழிப்புன்னு வரணும்? பல வினைகள் நம்மை எழுப்பி விட்டு விடுகின்றன. அகந்தை வெளியே கிளம்பி நம்மை, அதாவது சலிக்கச் செய்து செயலிலே தள்ளுகிறது. அதெல்லாம் ஓஞ்சாதான். என்ன சொல்றார் அந்த பாட்டில் காலையில் பாடினோமே, கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை என் மனதிலே, பழவினை என்கின்ற கர்மத்தின் வாசனைகளாகிய துஷ்ட தேவதைகள் இங்கே ஆட்டம் போடலை அப்படின்னு சொல்றார். 4:10 வரைக்கும் ஓடும். என்ன அப்போ கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை. கர்மம் இருக்கிற வரையில் தூக்கத்துல தான் ஆனந்தத்தை பார்த்துக்கணும். அந்த கர்மம் எல்லாம் ஓய்ந்து விட்டால் தியானம் முதிர்ந்து சமாதியாகி அதை பார்க்கலாம். இப்போ தூக்கத்திலே ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற சாதாரண ஜீவர்களாகிய நாம் அறியாமையில் இருக்கின்றோம். அந்த தூக்கம் என்பது தமோகுணம். தமோகுணமாகிய அறியாமையாகிய சோம்பல் மயமான செயலற்ற ஜட நிலை. அந்த ஜட நிலையிலிருந்து பக்குவப்பட்டு சத்துவகுணத்துக்கு வந்துவிட்டால் சத்துவகுணம் ஓங்க பெற்ற மனிதன் சமாதிக்கு தயாராகின்றான். அவன் என்ன பண்றான்? அவன் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்திலே அறிவு இருக்கின்றது. தூக்கத்திலே நாம் காணும் ஆனந்தத்தில் அறியாமை மறைத்து கொண்டிருக்கின்றது. சத்துவகுணம் ஓங்கிய பிறகு தியான சமாதி இன்பத்திலே காணப்படும் ஆனந்தத்தை மறைப்பதற்கு ஏதுமில்லை. அங்கே அறிவொளி பிரகாசிக்கின்றது. அப்போ சுஷுப்திக்கும் சமாதிக்கும் இதுதான் வித்தியாசம்னு சாமி சொல்றாங்க. அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க, இங்கே உறக்கத்திலே மனதானது ஒடுங்கி கிடக்கின்றது, சுருக்கி கொண்டு. ஆனால் சமாதி நிலையிலே விரிந்ததாய் பிரபஞ்சம் முழுவதும் என்னுள் கிடக்கிறது என்கின்ற அளவுக்கு அது பூமா என்கின்ற மிகப்பெரிய நிலையிலே
விரிந்திருக்கின்றது. அது அடுத்த வேறுபாடு. அறியாமை, அதாவது உறக்கத்திலே அறியாமை இருள், சமாதியிலே ஞான ஒளி, ஞான பிரகாசம். உறக்கத்திலே மனம் ஒடுங்கி கிடக்கின்றது, சமாதியில் அனைத்தையும் தன்னுள் அடக்கி கொண்ட பெரிய விரிதலை பெற்றிருக்கின்றது. அத்தகைய ஞானம் மோனம், ஞானம் ஆனந்தம். இது எனக்கு வேணும்னு கேட்கிறாராம் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் இறைவனிடம். இப்போ இதெல்லாம் சும்மா படித்து தெரிந்து கொண்டு எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு கேட்கல, நமக்காக கேட்குற மாதிரி எழுதுறாரு. இதெல்லாம் அவருடைய சொந்த அனுபவமாகவே இருந்தது தான். அதைத்தான் நம் இடத்தில் தன்னை வைத்து கொண்டு இது எனக்கு வேணும் என்று ஒரு வேண்டுகோள் போல வைக்கின்றார். இன்னும் ஒரே ஒரு பாடல் இருக்கு, அதை படித்தா இந்த பகுதியை முடித்து விடலாம். 352. அதாவது அவர் எவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது அடுத்த உதாரணம். ஞான நிலை அருளுக அப்படின்னார் இல்லையா, ஞான அனுபவம். அதுதான் இப்போ சொல்ற. என்ன சொல்றார்? இன்ப நிறுவிகற்பம் இன்றே தா. 47வது பக்கம். இன்ப நிறுவிகற்பம் இன்றே தா. டிமாண்ட் பண்றார். டிமாண்ட் பண்றது என்ன தெரியுமா? வற்புறுத்தி கட்டாம எனக்கு கொடுத்தே தீரணும் அப்படின்னு கேட்பது கிடையாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேன். கொடுத்தே தீரணும், கொடுத்தாலே ஆச்சு அப்படி கேட்கிறார். என்ன சொல்றார்? இன்ப நிறுவிகற்பம் இன்றே தா. அன்றனிலோ துன்பம் பொறுப்பரிது, என்னால தாங்க முடியாது. நீ எனக்கு நிர்விகற்ப சமாதியை கொடுக்கவில்லைன்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. சரி, நிர்விகல்ப சமாதினா என்ன? ஒரு தரம் சத்சங்கத்தில் இந்த நிர்விகல்ப சமாதியை பற்றி பேச்சு வந்தது. அப்ப சாமி சொன்னாங்க, நிர்விகல்ப சமாதியினுடைய ஆனந்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? காலம் போவதே தெரியாது அப்படின்னாங்க. அதாவது நாம முறையாக செயல் புரிந்தால் அந்த காரியம் சரியா போனா நேரம் போறதே நமக்கு தெரியாது. செயல்ல முழு மனசும் ஈடுபடலைன்னா இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு, அப்போ இன்னும் முடியலையா, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைச்சனே அப்படின்னு தோணிடும். என்ன, மனசு அதில் ஈடுபடலை. அப்போ செயலை முறையாக செய்தாலே காலத்தை கடந்து விடலாம். இனி தியானத்தில் மனசு உலகிலிருந்து பிரிந்து உள்ள ஒடுங்கி இருக்கும்போது நிச்சயமாகவே அது காலத்தை உணராது, பெருநிலையிலே இருக்கிறது, பேருணர்வு நிலையில் இருக்கின்றது. இந்த நிஷ்டை என்பது நிர்விகற்பம். நிர்விகற்பம்னா விகல்பம் சங்கல்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனது என்பது ஓயாத அலை வீசிக்கொண்டிருக்கின்ற தடாகம் போன்றது. அந்த குளத்துல அலை அலையா தண்ணி போயிட்டே இருக்கு, அலை அலையா அசையுது, அதில் அசைவு இருக்கு, அமைதி இல்லை. அப்புறம் காலையில் பார்த்தோம், மானச சரோவரம்னா அசைவில்லாது இருக்குன்னு சொல்கிறோம். கையிலையின் பிம்பம், பிரதிபிம்பம் கூட, பிரதிபலிப்பு கூட அதில் தெரிகிறதுன்னு சொன்னோம். அப்படி மனசு இருக்கணும். அப்படி இருந்தால் அது மனசே இல்லை, ஆத்மாவா ஆத்மாவில் கரைந்து விட்டதுன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு மனசு தான் இருக்குது. அது எப்படி இருக்குது? அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அலைகளெல்லாம் என்ன? மனோவிருத்திகள் அப்படிங்கிறாங்க. விருத்தினா அலை, அலை வடிவில் எழும் எண்ணம். இப்படி மனசுங்கிறது என்னது? அந்த தண்ணி குளத்துல பள்ளத்துல தேங்கி இருக்கிறது மாதிரி மனசுங்கிறது எனர்ஜி, அதாவது சக்தி, ஆற்றலின் தேக்கம். டேம்ல தண்ணி இருக்கிற மாதிரி மனசுல ஆற்றல் இருக்கு. அதுதான் அந்த எனர்ஜி தான் ஒரு எண்ணம், ஒவ்வொரு எண்ணமா வடிவெடுக்கிறது. எண்ணங்கள் நிறைய போக போக இந்த எனர்ஜி எல்லாம் வீணாகுது. அப்போ இந்த அலை அலையா தண்ணியில வர்ற மாதிரி மனம் என்கின்ற அந்த எனர்ஜியில எண்ண அலைகள், விருத்திகள் தோன்றுகின்றன. எண்ணங்கள் எப்படி தோன்றுகிறதுக்கு 2 சொல்றாங்க. சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு, விகல்பம்னு ஒண்ணு இருக்கு. இச்சை அல்லது ஆசையினால் தூண்டப்படுவது சங்கல்பம். இச்சையினால் தூண்டப்படாமல் தானாக எழும் எண்ணம் விகல்பம். ஆனா
அந்த விகல்பம் எப்ப தானா எழுந்திருக்கும்? இச்சையினால் தூண்டப்பட்ட எண்ணம் அடிக்கடி நினைக்கப்பட்டால் அதுல இருந்து அப்புறம் நம்மள அறியாம இச்சையின் தூண்டுதல் இல்லாமலே எண்ணம் எழுந்துவிடும். முதல்ல அப்போ இச்சை நிறைய தூண்டி தூண்டி சங்கல்பங்களை மனதில் ஏற்படுத்தி விடுகிறது. அதுக்கப்புறம் அந்த தூண்டுதல் இல்லாமலே அந்த எண்ணம் எழுந்து விடுகிறது. அப்ப தூண்டுதல் இல்லாமல் எழுகிற எண்ணம் விகல்பம். அதற்கும் மூலமாய் ஆதி காரணமாய் இருப்பது ஆசையால் தூண்டப்படுகின்ற சங்கல்பம். அப்ப விகல்பம் ஓயணும்னா என்ன பண்ணணும்? சங்கல்பத்தையே விட்டுடணும். சங்கல்பம்னா என்ன? இது எனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம். ஏதோ ஒரு பொருளை நினைத்துக்கொண்டு இந்த பர்ஸ் நல்லா இருக்கு, இது எனக்கு வேணும், இது எனக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு இது எனக்கு வேணும் அப்படின்ட்டா அது சங்கல்பம். இப்போ விகல்பம் இல்லாம இருக்கணும். நிர்விகல்பம்னா விகல்பம் இல்லாதிருத்தல். விகல்பம் இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? சங்கல்பமே ஓயணும். சங்கல்பங்கிறது என்ன? இது எனக்கு வேணும் என்கிற எண்ணம். எதையுமே அப்படி இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும்னே சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா என்னன்னா அப்ப என்ன அர்த்தம்னா, ஏதோ உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கு, என்கிட்ட அது இல்லை, அந்த மாதிரி பர்ஸ் இல்லை, அது இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்குது பாருங்க. இந்த குறை இருந்தா நீ எப்படி ஆத்மாவை உணர்வது? அதனால சங்கல்பமே கூடாது. சங்கல்பம் கூடாதுன்னா என்ன? ஆசை இச்சை கூடாது. ஆசை இச்சை இல்லாம எப்ப இருக்க முடியும்? உன்கிட்டயே எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு அமைதியா இருக்க முடிஞ்சாதான். உன்னுடைய இயல்பே ஆனந்தம் என்பதை உணர்ந்து புறப்பொருள் எனக்கு தேவை என்கிற உணர்வே இல்லாமல், நம்ம அரசியல்வாதிகள்ட்டெல்லாம் இதை சொல்லணும் பாருங்க. ஏன்னா எத்தனை அந்த அவங்க எத்தனை சைபர் போட்டிருக்கு அவங்க பணத்துக்குன்னு நமக்கு என்று. அப்போ இச்சை அல்லது ஆசை இல்லாம போனாதான் விகல்பம் இல்லாமல் போகும். இப்போ என்ன வேணும்? நிர்விகல்பம் வேணுங்கிறார். நிர்விகல்ப நிஷ்டையா என்ன சொன்னார்? இன்ப நிருவிகற்பம் அப்படியேதான் சொல்ல. நிஷ்டைங்கிற வார்த்தையை இங்க சொல்லல. இன்ப நிருவிகற்பம் அது எப்படி இருக்கும்னா இன்பமா இருக்கும். அதுதான் சாமி சொன்னாங்க, நிர்விகல்ப சமாதினா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டபோது, அதை எப்படி சொல்லுவது அப்படின்னாங்க. முதல்ல அதனுடைய ஆனந்தத்தை விளக்க முடியாது. கணப்பொழுதும் கல்ப காலமும் ஒன்று போல இருக்கும். நாங்க இப்படிங்கிறது எவ்வளவு சுருக்கமான காலம். கல்ப காலம்னா இந்த பூமியே பிரபஞ்சமே தோன்றி இருந்து திரும்ப ஒடுங்குகிற காலம்தான் கல்ப காலம். அது எத்தனை கோடி வருஷங்கள். அதுவும் இது ஒன்று போல இருக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? காலம் கடந்த பெருநிலையில் மனசு ஆனந்தமா இருக்கு. முதல்ல சொன்னார்ல இரவு பகலற்ற ஏகாந்த யோகம். அது மாதிரி இந்த நிர்விகல்ப நிலை என்பது காலம் கடந்ததாய் ஆனந்த அனுபவமா இருக்கான். அதனால என்ன சொல்றார்? இன்ப நிர்விகற்பம். இன்ப நிர்விகற்பம் இன்றே தா. எப்பா இன்றே தந்துவிடு, இப்பொழுதே தந்துவிடு அப்படிங்கிறார். ஆனா இப்பவே தந்துடுறேன், நீ இச்சையை விட்டுடுறியா? பார்த்தோம்ல வரிசையா. விகல்பம் சங்கல்பத்திலேருந்து வருது. சங்கல்பம் ஆசையினால் தூண்டப்படுகிறது. ஆசைங்கிறது ஒரு குறை உணர்வுலேருந்து வருது. நீ குறை உணர்வு எல்லாவற்றையும் விட்டு விட்டு நிறைவா தன்னில் தானாய் ஆத்மாவை இன்பம் துய்த்து வேறொன்றை நாடாது இருக்க தயாரா இருக்கிறியா? அப்பன்னா இப்பவே தருவேன் அப்படின்னு சொல்றார் குருநாதர். அவ கொடுத்துரு, நான் தயாரா இருக்கேன் என்று இந்த சீடர் என்ன தன்னையே பலி கொடுக்க, அகந்தையை பலி கொடுக்க தயாராயிட்டார். இன்றே தா. அன்றனிலோ அப்படி தராவிட்டால் துன்பம் பொறுப்பரிது. எனக்கு இன்னும் நிர்விகல்ப நிஷ்டை வரவில்லையே என்கின்ற துன்பம் என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற. நரேந்திரன் சுவாமி விவேகானந்தர் இளைஞரா இருக்கும்போது அவர் குருதேவர்கிட்ட இந்த சமாதி அனுபவங்களிலேயே உயர்ந்தது நிர்விகல்ப சமாதிங்கிறாங்களே, எனக்கு அது வேணும், அது எப்படி இருக்கு, எனக்கு அதை கொடுங்கன்னு கேட்கிறார். இந்த கேட்ட மாதிரி இதுல தாய்மானவர் சொன்ன மாதிரி அவர் குருதேவர்கிட்ட கேட்கிறார். அவர் இப்படி சும்மா கொஞ்சம் தள்ளி போட்டுட்டே வர்றார். ஒரு நாள் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்குறார். சரின்னு ஒரு நாள் தியானம் பண்ண உட்காரடான்னு சொல்லி அப்படின்னு தொட்டார் பாருங்க. அப்படியே உட்காந்துட்டார். எல்லாரும் என்ன எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கோம், வரவே இல்லையே, வரவே இல்லையே.
சும்மாரு என்னை ரொம்ப நாளாக நச்சரிச்சுட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் அவன் அவ்வளவு கேட்டபடி அதை அனுபவிக்கட்டும், இப்போ ஒன்று கூப்பிட வேண்டாம் அப்படின்னுட்டார். இது ஏதோ இந்த ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கோங்கிற மாதிரி அப்படியே நிர்விகல்பத்தில் உட்கார வச்சுட்டார். இன்ப நிர்விகல்பன். அவரும் குருவும் எப்படி சிஷ்யனும் எப்படி அந்த பக்குவம் இருந்ததாக தானே வச்சார். நம்ம கேட்டால் நம்மளும் கேட்டுடலாம் என்ன, அவர் கொடுக்கறதுக்கு ராமகிருஷ்ணர் மாதிரி தயாராக இருக்கலாம், நாம விவேகானந்தராக இருக்கணுமே பக்குவத்தில். அப்போ இன்ப நிர்விகல்ப நிட்டை இன்றே தா அன்றெலினோ பொறுப்பு அரிது. அப்படி எனக்கு தாங்க முடியாது நீ கொடுக்கலன்னா இருக்கும். சரின்னு கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம், அப்புறம் அடுத்த வேலைக்கு சரி டிஃபன் நேரம் வந்துருச்சுன்னு அடுத்த பக்கம் போயிடுவோம். அப்புறம் எங்கே நிர்விகல்ப நிட்டை வர? அதனால துன்பம் பொறுப்பு அரிது. பொறுப்பரிதுன்னா தாங்க முடியாது, பொறுத்து கொள்ளுதல் எனக்கு கஷ்டமப்பா, முடியாது, சொல்லிவிட்டேன், சொன்னேன், பராபரம் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, என் நிலைமையை உள்ளது உள்ளபடி உன்னிடம் கூறிவிட்டேன், எனக்கு இன்னும் தாமதிக்காமல் நிர்விகல்ப நிஷ்டையை கொடுத்தருளுக. இதுதான் குருநாதர் மௌன குரு உபதேசித்த வண்ணம் தாயுமானவர் இறைவனிடம் பிரார்த்திக்கின்ற ஞான பெருநிலை. அத்தகைய பெருநிலை தன்னுடைய சொந்த அனுபவமாக பெற்றிருந்தார். சகஜ நிஷ்டையாக தியானத்தில் உட்கார்ந்தாத்தான் இல்லாமல் எப்பொழுதுமே அவருடைய நிலையாகவே இது ஆகிவிட்டது. அத்தகைய பெருநிலை வாய்த்த அந்த பெருமகனை சுவாமி சித்பவானந்தர் போன்றதொரு பெருமகனார் விளக்கியபடி இந்த தாயுமானவரின் பராபர கண்ணியை கற்று வருகிற நமக்கும் அந்த பெரிய லட்சியத்தை நோக்கி பக்குவத்தோடு நகர்ந்து செல்லுகின்ற வாய்ப்பையாவது அவர்கள் கொடுக்கட்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாம் மனமொன்றி பிரார்த்திப்போமாக. ஹர நம பார்வதி பதயே. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே. சத்குரு திருத்தாள்